إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه أما بعد عباد الله أوصيكم بنفسي المقصرة بتقوى الله عز وجل ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب يقول الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் தஆலாவுக்கே ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினர் சஹாபாக்கள் கூறாவதாக வணங்குவதற்கு அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவை உள்ளம் நிறைய விசுவாசித்து நாம் சார்ந்தவர்கள் அந்த கலிமாவுடன் வாழ்ந்து சிரித்த முகத்துடன் இறுதி மூச்சை விட்டு அந்த கலிமாவுடன் சுவர்க்கம் நுழைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்துக் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே அருமை முஸ்லிம் சகோதரர்களே எல்லா நிலையிலும் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுமாறு குறைகள் உள்ள எனது ஆத்மாவையும் பிறகு உங்களையும் வேண்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். எனது இன்றைய குத்பாவிலே 3 சொற்களை 3 சுருக்கமான திக்ருகளை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதை ஆரம்பத்திலே சொல்லி வைக்கின்றேன். அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் அனைவருக்கும் பாடமான சொல்லக்கூடியதாக மிகச் சிறிய திக்ருகள். இவைகளை பற்றி மிக சுருக்கமாக இன்றைய குத்பாவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய உடம்புகளுக்கு சாப்பாடு கொடுப்பது போல உயிருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உயிர் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நினைவினால் திக்ரினால் சாந்தமடைகின்றது. எங்களுக்கு எங்களது உடம்பை சொகுசாக வைப்பதற்கு எல்லா வசதிகளும் இந்த உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ர் எங்களிலே இல்லாவிட்டால் சந்தோஷம் இல்லாமல் இருப்போம், முறைப்பட்டுக் கொண்டிருப்போம், வேதனையோடு இருப்போம். ஆகவே இந்த ரூஹினுடைய சாப்பாடு நிறைய துஆக்கள் இருக்கின்றன, நிறைய திக்ருகள் இருக்கின்றன. என்றாலும் நான் ஆரம்பத்தில் இருந்து மிக சின்ன அன்றாடம் நாங்கள் அடிக்கடி பாவிக்கின்ற அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த 3 திக்ருகளை பற்றி பேச விரும்புகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, முஃமின்களாகிய நாங்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம்.
அல்லதீன யுமினூன பில் கைப் என்று அல்லாஹ் தஆலா எங்களை பற்றி சொல்லுகிறார். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற மறைவான விஷயங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளாவிட்டால் யாருக்கு மறைவான விஷயங்கள் தெரியும், அவர்கள் மறைவான விஷயங்களை சொல்லி எங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நம்பகரமான குர்ஆன் ஹதீஸினுடைய வஹீனுடைய அறிவின் மூலமாக கிடைக்கின்ற அந்த மறைமுகமான விஷயங்களை நாங்கள் நம்புகின்றோம். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நடக்க போகின்ற அனைத்து விடயங்களையும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றன. இவைகளை படிப்பதற்கு வஹீனுடைய கல்வி எங்களுக்கு முக்கியமாகும். இதனால் தான் குர்ஆனிலே ஒரு இடத்திலே அஊது பில்லாஹி அன் நகூன மினல் ஜாஹிலீன், தெரியாதவனாக இருப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருக்கிறார். உலகத்திலே இருக்கின்ற கல்விகளில் மிக முக்கியமான கல்வி அல்லாஹ்வுடைய சக்தியை தெரிந்து கொள்வதும் எங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொள்வதும். இதை தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த உலகத்திற்கு நுழைவோம் என்றால், உலகத்தினுடைய கல்விகளை எடுத்துக் கொள்வோம் என்றால் எங்களுக்கு மிக தெளிவான வாழ்க்கையை வாழலாம். அது இல்லாமல் என்னையும் உங்களையும் போன்ற குறைகள் உள்ள நோய்வாய்ப்படுகின்ற மறதி ஏற்படுகின்ற பக்கசார்பு எடுக்கின்ற வயது போகின்ற மரணம் அடைகின்ற மனிதர்கள் எழுதிய எதை படித்துவிட்டும் நாங்கள் குர்ஆனிலே ஹதீஸிலே குறை காண போக முடியாது. அவை ஆரம்பத்திலே வஹீனுடைய கல்வியினுடைய தெளிவு எங்களுக்கு இருந்தால் இந்த மனிதன் சொன்ன கல்வியிலே இருக்கின்ற குறைகளை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அல்லாஹ் அக்பர் என்பதை பற்றி சிறிது நேரம் பேசுவோம். அல்லாஹ் அக்பர் என்ற சொல் நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு வந்த வேளை முதலாவதாக கேட்ட சொல். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வலது காதிலே அதான் இடது காதிலே இகாமத்தும் சொல்லி எங்களை இந்த உலகத்திற்கு வரவேற்றார்கள். முதல் சொல்லை சொல்லி எங்களை வரவேற்றார்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். உலகத்தில் நாங்கள் அடைய போகின்ற எந்த இன்பங்கள் என்றாலும் அவைகள் பெரியவைகள் அல்ல. உலகத்தில் நாங்கள் அடைய போகின்ற எந்த பதவிகள் என்றாலும் அவைகள் பெரியவைகள் அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் முகம் கொடுக்க போகின்ற எந்த பிரச்சனைகள் என்றாலும் அவைகளும் பெரியவைகள் அல்ல. அல்லாஹ் உன்னுடன் இருந்தால் நீ அனைத்தையும் முகம் கொடுக்க முடியுமானவனாக வாழ்வாய் என்பதை அல்லாஹ் அக்பர் என்ற முதலாவது சொல் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகின்ற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நேரம், அபினல் ஆஜ, உங்களுக்கு ஏதாவது தேவை என்று கேட்ட நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மின்க லா, உங்களிடத்திலே இருந்து எனக்கு வேண்டாம், வமினல்லாஹி பலா, அல்லாஹ்விடத்திலே இருந்து வேண்டும் என்று சொன்னார்கள். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், இதை பாதுகாப்பதற்கு போதுமானவன் என்ற அந்த கருத்தை சொன்னார்கள். இந்த ஈமானை நாங்கள் படிக்க வேண்டும். உலகத்திலே பல மேடு பள்ளங்களை, பல சந்தர்ப்பங்களை, இன்பமான துன்பமான
சவாலான பல நிலைமைகள் வரும் பொழுது அல்லாஹு அக்பர் என்பது எங்களுடைய உள்ளத்தில் அடித்தளத்திலே கூடி இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் முகம் கொடுக்கலாம். நீங்கள் அவதானிக்கின்றீர்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது. இந்த பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே நாய்கள் குலைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாய்கள் ஊளையிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஷைத்தான்கள் விரண்டோடுவதை அந்த நாய்கள் காண்கின்றன. இதனால் அவைகள் குறைக்கின்றன என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹு அக்பரின் பின்னால் இந்த உலகம் இயங்குகின்றது. அல்லாஹு அக்பரின் மூலம் இந்த உலகம் அச்சமடைகின்றது. இந்த அல்லாஹு அக்பரின் மூலமாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காலையிலே நாங்கள் எழுந்ததும் ஓதுகின்ற துஆக்களில் அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ், நாங்கள் காலையாக விட்டோம், இந்த முழு அண்ட சராசரமும் அல்லாஹ்வுடைய பேரிலே காலையே அடைந்து விட்டது, அல்லாஹ்வுடைய ஆட்சியின் கீழே இருக்கின்றது என்பதை சொல்கின்றோம். அவை அல்லாஹு அக்பர் என்ற சொல் உங்களுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் இரத்தத்தோடு இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வேறு ஏதோ எங்களுக்கு பெரிதாக இருக்கும். சில நேரம் கவர்ச்சிகரமானவைகளாக இருக்கும், சில வேளைகளை பயமுறுத்துபவைகளாக இருக்கும். இரண்டிலும் அல்லாஹு அக்பர் தான். ஆகவே அல்லாஹு அக்பர் என்று நாளாந்தம் 5 வேளை கேட்கும் பொழுது இது ஒரு சாதாரண அழைப்பல்ல. இதன் பின்னால் இருக்கின்ற சக்தியை உணர்ந்தவர்களாக பள்ளிவாசலை நோக்கி வந்து அல்லாஹும்ம தஹ்லி அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில்களை திறந்து தருவாயாக என்று கேட்டு நுழையுங்கள். அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றார். அடுத்ததாக சகோதரர்களே, பிஸ்மில்லாஹ். நாங்கள் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் பிஸ்மில்லா என்று செய்கின்ற பண்பு எங்களிலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய பேரினால் என்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரினால் நாங்கள் தீமை செய்ய மாட்டோம், அது நல்லவைகளாகத்தான் செய்வோம். அந்த நேரத்திலே இஹ்லாஸுடைய தன்மை எங்களுக்கு ஞாபகம் வரும். நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். எதை செய்தாலும் நாங்கள் பிஸ்மில்லா என்று சொல்வதன் மூலமாக அபாரமான சக்திகள், மோசமான சக்திகளில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் கண்ணால் காணுகின்ற படைப்புகள் இருக்கின்றன, காணாத படைப்புகள் இருக்கின்றன. அவைகளில் நல்லவைகளும் இருக்கின்றன, தீயவைகளும் இருக்கின்றன. மிக குறைந்த அறிவு கொடுக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய புத்தியை மட்டும் யோசித்து வாழ்ந்தால் இவைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவை எங்களுடைய எல்லா செயல்களும் பிஸ்மில்லாஹ் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளைகளை பழக்குங்கள். இதை இன்று வீட்டுக்கு போய் நுழையும் பொழுதே பிஸ்மில்லாஹ் சொல்லிக்கொண்டு நுழையுங்கள். பிள்ளைகளோடு ஒன்றாக இருந்து சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது எல்லோரும் அல்லாஹ்வுடைய பேரை மறந்து அரசியலையும் மற்றவைகளையும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சத்தமாக பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுங்கள். இதை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகிறார். எல்லோரும் என்னை மறந்த வேளையில் ஒருவர் ஞாபகப்படுத்துகிறார் என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறார். பிஸ்மில்லாஹை விட்டுவிடாது. நீங்கள் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, வீட்டுக்கு நுழையும் பொழுது, வீட்டில இருந்து வெளியேறும் பொழுது, ஒரு கையொப்பப்படும் பொழுது
நான் எனது வாழ்க்கையிலே ஒரு மூத்த மனிதனை சந்தித்தேன். அந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையிலே பிஸ்மில்லா சொல்லிதான் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்பார். விசேஷமாக அவர் உயர்ந்த பதவியிலே இருந்தது என்பதனால் அவர் பிஸ்மில்லா சொல்லித்தான் அவருடைய ஒவ்வொரு கையொப்பத்தையும் விடுவார். அவருடைய ஒவ்வொரு கையொப்பத்தின் பின்னாலும் நிறைய வெற்றிகளை நாங்கள் பார்த்தோம். அவையை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் வளமையாக நிக்காவுடைய மஜ்லிஸ்களில் இருக்கும் பொழுது மாப்பிள்ளைமாருக்கு ஞாபகப்படுத்துவேன், மகனே பிஸ்மில்லா என்று நீங்கள் உங்களுடைய கையொப்பத்தை இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் பெயரால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்காக. பிஸ்மில்லா இல்லாமல் குடிப்பதனால் உண்ணுவதனால் எங்களோடு சேர்ந்து ஷைத்தான் உண்ணுகிறான் வருகிறான் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்திலே பிஸ்மில்லை ஞாபகப்படுத்தி பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு என்று சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், ஏன் நாயகமே என்று கேட்டதற்கு சொன்னார்கள், உங்களோடு இவ்வளவு நேரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த ஷைத்தான் வாந்தி எடுத்து விட்டு போவதை நான் கண்டேன் என்று சொன்னார். இது சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் வயிற்றிலே ஒரு வழி வந்தால் இந்த சாப்பாட்டிலே ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று மட்டும்தான் யோசிக்கிறோம். நாங்கள் பிஸ்மில் இல்லாமல் சாப்பிட்டோம் என்று ஆன்மீக துறையிலே யோசிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? நாங்கள் 100 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். நாங்கள் வீட்டிலே இருந்த அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய கஷ்டத்தை விளங்கப்படுத்தி மக்களை பிஸ்மில்லா என்று நாங்கள் சாப்பிடுவோம் என்று நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்லுவதனால் மோசமான ஜின்களுடைய தீமைகளிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம். நாங்கள் எங்களுடைய கழிவறைகளுக்கு போகும் பொழுது பிஸ்மில் சொல்லி போவதன் மூலமாக அந்த கழிவறைகளிலே இருக்கின்ற ஆண் பெண் ஷைத்தான்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தருகிறோம், பாதுகாப்பு அடைகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பிஸ்மில்லா சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை செய்கின்றோம், உதவு செய்கிறோம், குர்பானி கொடுக்கின்றோம். இப்படியாக பிஸ்மில்லாவுடைய விவரம் நீண்டு கொண்டே சொல்லுங்கள். அவை இதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிங்கள். இதனால் நீங்கள் செய்கின்றவைகளை அல்லாஹ்வுக்காக செய்கின்றீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். நான் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பித்து செய்கிறேன். அடுத்ததாக சகோதரர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்பது சாதாரண ஒரு சொல்லல்ல. நானும் நீங்களும் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீடுகளில் இருந்து வந்தோம், ஆக்சிஜனை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், சுகதேகியாக இருக்கிறோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்கள். எத்தனை பேர் இந்த நேரத்திலே ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த நேரத்திலே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள்? அவை அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு எந்த நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அடி மனதினால் சொல்ல வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய பழக்க தோஷத்தில் நாங்கள் ஒருவரை பார்த்து ஹவ் ஆர் யூ என்று கேட்டால், சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அல்லது நாட் பேட் என்று சொல்லுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று வருகின்றது எத்தனை பேருடைய வாயிலே. இதை உங்களுடைய வீட்டிலே உருவாக்குங்கள், உங்களுடைய பழக்கத்திலே இருக்கின்றவர்களோடு உருவாக்குங்கள். ஏனெனில் அல்லாஹ் என்ற பெயர் சொல்லப்படுகின்ற இடத்திலே பரக்கத் இருக்கின்றது. என்று இந்த பெயர்கள் எங்களுடைய நாவிலே இருந்து, கையிலே இருந்து, மொபைலிலே இருந்து எடுக்கப்படுகின்றன. இதில் மூத்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அன்று நாங்கள் பாடசாலைகளுக்கு செல்லும் பொழுது காலையிலே
வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருவரை விழித்து விழித்து உம்மா போயிட்டு வருவோம், பாப்பா போயிட்டு வாரேன், தாத்தா போயிட்டு வாரேன், நானா போயிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு 10-5 பேர்கிட்ட சொல்லிவிட்டு தான் போனோம். அவர்கள் எல்லோரும் அல்லாத காவல் என்று சொல்லுகின்ற பாதுகாப்பு வருவோம். வாரிதான துவாக்கள் தெரியாத காலத்திலே அதையாவது அல்லாஹ் என்ற பெயரிலே செய்வோம். ஆனால் இன்று அவைகளுக்கு பதிலாக புதிய புதிய சொற்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் மொபைல் பாவிக்கும் பொழுதும் வாட்ஸ்அப்ல முன்பு ஹவாயு என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று டைப் பண்ணினோம். இன்று ஒரு தம்மாக்கை அனுப்பிவிட்டு சும்மா இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதன் பேசிய முதலாவது சொல் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயிரை கொடுத்ததன் பின்னால் உடம்பு முழுக்க ஓடி அவர்கள் தும்மல் விட்டு சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். குர்ஆனிலே முதலாவது சூரத்தினுடைய முதலாவது சொல் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுவர்க்கத்திலே நாங்கள் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற சொல் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். எங்களுக்கு இந்த வழியை காட்டின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் காட்டாவிட்டால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று சுவர்க்கவாதிகள் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற சொல் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்வை அதிகமாக வாழ்க்கையில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்பவர்கள் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். முகத்திலே அவர்களிடத்தில் ஒரு அமைதி இருக்கும். அவர்கள் வாழ்க்கையிலே கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்க மாட்டார்கள். எந்த நேரம் முடிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். எந்த நேரம் ஏதாவது ஒன்றை முறையிட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற தைரியத்திலே சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். குர்ஆனிலே 40 முறைக்கு மேலாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லை பாவித்து ஆய்வுகள் வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்ற ரத்தத்தோடு ரத்தமாக ஒட்டி இருக்க வேண்டும். இந்த அல்ஹம்துலில்லாஹை முஸ்லிம்கள் சொல்வதை கேட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை கூட தள்ளி இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக? இவர்கள் யாரை புகழுகிறார்கள்? இன்று உலகத்திலே இருக்கின்ற பெரிய பிரச்சனை புகழ் எனக்கா உனக்கா என்பது. இந்த புகழை அடைவதற்காக வேண்டி நடைபெறுகின்ற நாடகங்கள், நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் எங்களை இந்த சிலந்தியினுடைய வீட்டை பற்றி பிடித்தவர்கள் போல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வீடுகளில் மிக பலகீனமானது சிலந்தியினுடைய வீடு என்று. இதே போல நாங்கள் அல்லாஹ் என்ற பெயரிலே செய்யாத அனைத்தும் பலகீனமாக போய்விடும், நன்மை இல்லாமல் போய்விடும், எங்களுடைய மௌத்துக்கு பிறகு பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற நிலைமையை பழக்கிக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு அரபு நாட்டிலே ஒரு நாள் ஒரு விளம்பரம் சொல்லப்படுகின்றது. 8 நிமிடங்களுக்கான ஒரு புதிய ஒரு திரைப்படம் அறிமுகமாக இருக்கின்றது. அதை உங்களுக்கு இலவசமாக அறிமுகப்படுத்துவதற்காக அந்த குறிப்பிட்ட இடத்திலே அது உங்களுக்கு காட்டப்படும் என்ற ஒரு விளம்பரம் சொல்லப்பட்ட நேரத்திலே நிறைய மக்கள் போனார்கள். எல்லோரும் போய் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த படம் ஆரம்பமாகியது. 8 நிமிடத்து படம். அது கூரையை காட்டிக் கொண்டுதான் இருந்தது. திரையிலே அந்த படம் வரவில்லை. வெளிச்சம் கூரையை காட்டிக் கொண்டிருந்தது. எல்லோரும் 6 நிமிடங்களாக கூரையை பார்த்துக் கொண்டிருந்து பொறுமையை இழந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். 7வது நிமிடத்திலே அவர் திரையை பக்கமாக அந்த படத்தை காட்டி சொன்னார்கள், உங்களுக்கு இந்த 6 நிமிடங்கள் கூரையே பார்த்துக் கொண்டிருந்தது இவ்வளவு வருத்தமாக இருக்கின்றது என்றால், ஒரு விபத்திலே சிக்கிய ஒரு வாலிபனுடைய கதையை காட்டினார்கள்.
பல வருடங்களாக இவர் கூரையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும் என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்பவர்களாக இருங்கள் என்ற பாடத்தை கற்பித்தார்கள். அண்மையில் சவுதி ஒரு இளவரசர் 20 வருடங்கள் கோமாவிலே இருந்து ஒரு விபத்திலே சிக்கியவர், அழகான இளம் வாலிபர் 20 வருடங்கள் கோமாவிலே இருந்து அண்மையில் தான் மரணித்தார்கள் என்பதை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்திருக்கிறீர்கள். எவ்வளவு மக்கள் நமத்துகளை இழந்திருக்கும் பொழுது நானும் நீங்களும் நிறைய நமத்துகளை பாவித்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இருந்தால் ஏதோ வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சிறு பிரச்சனைகளை வைத்து எளிதாக பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். இன்று மக்கள் பட்டியலினால் எவ்வளவு வாடுகிறார்கள். காலையிலே எழுப்பும் பொழுது ஓதுகின்ற துஆக்களில் ஒன்று அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅذن லி பிذிக்ரி. என்னுடைய இந்த காலையை சுபதேகியாக எழும்புவதற்கு உதவி செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னுடைய ரூஹை எனக்கு திரும்பி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். காலையிலே மற்றவர்கள் நிறைய விஷயத்திலே பிஸியாக இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்ற பாக்கியத்தை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எழும்பி சுபது தொழுது குர்ஆன் ஓதி அவுராதுகள் ஓதி நினைக்கின்ற நிலைமையை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, அவரை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருங்கள். அல்லாஹ்வை எந்த நேரமும் ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ்வோடு நீங்கள் நெருக்கமாக இருப்பதனால் உங்களுடைய விடயங்கள் மிக இலேசாகும். சவுதி அரேபியாவிலே ஒரு டாக்டர் இருக்கின்றார், அப்துல்லா இப்னு ஜுபைர். அவர் ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்கின்ற டாக்டர். அவர் சொல்லுகின்றார், சில சத்திர சிகிச்சைகளுக்கு 8 மணித்தியாலம் எடுக்கும். ஆனால் அதே சத்திர சிகிச்சை சிலருக்கு 4 மணித்தியாலத்தில் நான் செய்து முடிக்கின்றேன். அதற்குரிய காரணம் என்னவென்று தேடி பார்த்தால், அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய பிள்ளைகளோடு பேசி பார்த்தால், வாப்பா எந்த நேரம் குர்ஆனோடு இருக்கிற மனிதன், வாப்பா எந்த நேரம் திக்ர்ல இருக்கிற மனிதன் என்று சொல்வதனால் நான் விளங்கிக் கொள்கின்றேன். அவரோடு இருக்கின்ற மலக்குகள் அவருக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை நான் விளங்கிக் கொள்கின்றேன் என்றார். அவை மனிதர்கள் உங்களை போற்றலாம், தூற்றலாம். நீங்கள் அல்லாஹ்வுடன் இருந்தால் அல்லாஹ் உங்களை எடுத்துக் கொள்வான். உலகத்திலே அனைத்து மக்களுடைய திருப்தி எனக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு இருக்கின்றது என்ற நிம்மதியோடு வாழலாம். அனைத்து மக்களுடைய திருப்தி கிடைத்தாலும் அல்லாஹ் என்னோடு கோபமானவனாக இருக்கின்றான் என்றால் எனது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்ற பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் பாடமான 3 சொற்களைத்தான் சொன்னேன். அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 சொற்களும் உங்களுடைய வீடுகளை வளமாக்கட்டும், உங்களுடைய நட்பு வட்டங்களை வளமாக்கட்டும். ஏனெனில் நாங்கள் அல்லாஹ்வுடைய புகழை பேசாமல் வேறு யாருடைய புகழை பேசினாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து பேசினால், உலகத்திலே யாரைத்தான் நாங்கள் பேசினாலும் ஒரு கட்டம் வந்துவிடும். ஐ எம் வெரி சாரி, நான் பிழையாக பேசிவிட்டேன், நான் இவரை பிழையாக புகழ்ந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு கட்டம் வரும். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி புகழ்ந்து பேசும் பொழுது அடி மனசினால் இரத்தத்தோடு இரத்தமாக உணர்வோடு உணர்வாக அல்ஹம்துலில்லாஹ் என்று பேசும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். வல்லாஹி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதை மிக வறுமையான ஒருவரிடத்தில் இருந்து நான் படித்துக் கொண்டேன். மிக வறுமையான ஒரு குடும்ப மனிதனிடத்திலே கேட்டேன். அவர் அங்கவீனராகவும் இருந்தார். அவரிடத்திலே கேட்டேன், உங்களுடைய குடும்ப விஷயங்கள் எப்படி போகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில்,
அல்ஹம்துலில்லாஹ், படைச்ச ரப்பு என்னோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். நாங்கள் படித்த 100 புத்தகங்களை விட, 100 கிதாபுகளை விட அவருடைய அந்த சொல் எனக்கு பாரமாக இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, உங்களால் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட வேண்டும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மையான முஃமினை காணும் பொழுது அவரை பார்ப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு வரும் என்று சொன்னார்கள். உங்களை கண்டால் அந்த நினைவு வரக்கூடியதாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பேரை அதிகமாக உச்சரியுங்கள். அல்லாஹ்வை புகழுங்கள். பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பியுங்கள். அல்லாஹு அக்பர் என்பதில் உள்ளத்தோடு உள்ளமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். மறு உலக வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். யா அல்லாஹ், உன்னை நினைத்தவர்களாக, உன்னை புகழ்ந்தவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த நேரம் உன்னுடைய திக்ர் எங்களுடைய நாவிலும் உள்ளத்திலும் இருப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையாகிய உயிரை சுமந்து கொண்டிருக்கின்றோம். உன்னை மறந்து வாழ்கின்றவர்களாக எங்களை ஆக்கிவிடாமல் இருப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை இந்த நேரத்தில் நிலைப்படுத்துவர்களாக ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய ஹலால் ஹராம் பேணி அடுத்த முஸ்லிம்களோடு சந்தோஷமாக, கண்ணியமாக, கௌரவமாக பழகக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. மூத்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, சின்னவர்களை இரக்கம் காட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய தீ நிலைத்திருப்பதற்கு எங்களை வேலைக்காரர்களாக ஆக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، عباد الله، أوصيكم بنفسي المقصرة بتقوى الله عز وجل. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. يقول رسول الله صلى الله عليه وسلم: الحمد لله تملأ الميزان. وقال الله تعالى في القرآن الكريم: الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا. بارك الله لنا وإياكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالذكر الحكيم. أقول قولي أستغفر الله لي ولكم.